விடுதலை புலிகளின் தலைவர் சரணடைந்தார். சரத் வீரசேகர கிளப்பும் புதிய சர்ச்சை. முன்னாள் போராளிகள் அரசியல் மயப்பட வேண்டும். ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் அழைப்பு. டெல்லியில் அனுரவிட மோடி குறிப்பிட்ட முக்கிய விடயம். மயிலிட்டி காணிக்கை மாதா ஆலயத்தில் வழிபாடுகளுக்கு ராணுவம் தடை. தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தொடர்பில் அமெரிக்கா வழங்கிய தகவல் கமன்பில பகிரங்கம். தேர்தலை நடாத்துமாறு விடுக்கப்பட்ட சவால் வசந்த சமரசிங்க கொடுத்த பதில். எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு இன்று நாட்டை வந்தடைந்த கப்பல். மத தலைவர்களை இழிவுபடுத்த எவருக்கும் உரிமையில்லை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் எந்த நிலையிலும் சரணடைவதை விரும்பியதில்லை, அதை மறுத்தவர். ஆனால் மேற்கத்திய நாடுகள் இறுதி நேரத்தில் தம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருந்தார். சரத் பொன்சேகாவின் பேச்சு முன்னுக்கு பின் முரணானதாகும் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் சரத் பொன்சேகா காணொலி ஒன்றை வெளியிட்டு தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் தனது சமூக வலைதளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இந்த அறிக்கையால் தனது அரசியல் பிரதிபிம்பத்துக்கே களங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். ஒரு சந்தர்ப்பத்தில் கோட்டபய ராஜபக்ச புலிகள் வெள்ளைக்கொடி ஏந்த வந்த போது சுடுமாறு உத்தரவிட்டதாக கூறுகிறார். ஆனால் இப்போது கோட்டபய எதிரியை சரணடைய சொல்லிய போது தான் அவர்களை அழித்ததாக தெரிவிக்கிறார். இந்த கருத்துக்கு தமிழ் பிரிவினை புலம்பெயர் தமிழர்கள் என்ன பதிலளிக்கப் போகிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறேன். மேலும் தமிழீழ விடுதலை புலிகளை மஹிந்த ராஜபக்ச சரணடைமாறு கூறிய போது தான் அவர்களை அழித்ததாக கூறுகிறார். பொன்சேகா காட்டிய வீடியோவில் சவேந்திர சில்வாவுக்கு வந்த தொலைபேசி அழைப்பு பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்சவிடமிருந்து அல்ல, அது வேறொரு தரப்பு பரிந்துரையாக இருக்கக்கூடும். வெளிநாட்டு தொடர்புகளை கொண்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நடத்திய 30 ஆண்டு யுத்தத்தின் இறுதியில் சரணடைதல் என்பது ஒரு படை தளபதியின் மட்டத்தில் தீர்மானிக்கப்படக்கூடிய எளிய செயல் அல்ல. அது அரசியல் மற்றும் சர்வதேச இடைத்தரகர்களின் உயர்மட்ட தீர்மானமாகும். முன்னாள் போராளிகள் அரசியல் மயப்பட வேண்டும் என்று ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் அழைப்பு விடுத்துள்ளார். இன்றைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேராளர் மாநாட்டில் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவருமான வேந்தன் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் முதலாவதாக சந்தித்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல், இரண்டாவதாக நாங்கள் சந்தித்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், மூன்றாவதாக நாங்கள் சந்தித்த தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல். நாங்கள் ஒரு குறுகிய காலத்திலே, ஒரு 3 வருட காலத்திலே இந்த கூட்டணி செயற்பட்டு கொண்டிருந்தாலும், ஆனால் அந்த 3 தேர்தலிலுமே நாங்கள் மற்றைய கட்சிகளோடு ஒப்பிடுகையிலே நாங்கள் முன்னணியிலே தான் நிற்கின்றோம் என்று நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இங்கே 2 பாரம்பரிய கட்சிகள் இருக்கின்றது. ஒன்று இலங்கை தமிழரசு கட்சி, இரண்டாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். அவர்களோடு ஒப்பிடுகையிலே இந்த கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுக்கு தமிழரசு கட்சிக்கு அடுத்தபடியான நிலையிலே நாங்கள் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருக்கின்றது வடக்கு கிழக்கிலே. ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே இந்த 3 வருட காலத்திலே எங்களுடைய 5 கட்சியினுடைய உறுப்பினர்களும் அவர்களுடைய உழைப்பின் பயனாகவே இந்த வெற்றிகள் கிடைத்தது என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, எனக்கு தந்த தலைப்பு என்பது இந்த முன்னாள் போராளிகள் சமூகத்திலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், அதற்கு எந்த வகையில் அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள், அவர்களுடைய எதிர்கால அரசியல் நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது, அவர்களை எவ்வாறு இந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கான அந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பது என்பது தொடர்பான ஒரு தலைப்பைத்தான் எனக்கு தந்திருக்கின்றார்கள்.
ஆகவே அது சம்பந்தமாகத்தான் நான் கதைக்க போகின்றேன். இந்த முன்னாள் போராளிகள் என்பவர்கள் இங்கே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே இருக்கின்ற 5 போராட்ட இயக்கங்கள் இருக்கின்றார்கள். இந்த 5 போராட்ட இயக்கங்களுடைய இருந்தவர்கள் முன்னாள் போராளிகள் தான். ஆனாலும் இந்த இயக்கங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய இயக்கமாக, மிகப்பெரிய ஒரு பலங்கொண்ட ஒரு அமைப்பாக, மிக அதிகூடிய தொகை கொண்ட ஒரு போராளிகள் இயக்கமாக இருந்தது எங்களுடைய தமிழ விடுதலை புலிகள் இயக்கம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த 2009ஆம் ஆண்டு இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் 12,000க்கு மேற்பட்ட இந்த முன்னாள் போராளிகள் இலங்கை இராணுவம் சரணடைந்து அதன் பின்னர் புனர்வாழ் அளிக்கப்பட்டு அதன் பின்னர் சமூகமயப்படுத்தப்பட்டு இந்த சமூகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நாளுக்கு நாள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்பது ஏராளம். இந்த முன்னாள் போராளிகளை பொறுத்தவரையிலே பலர் முன்பு திருமணம் செய்தவர்கள், பலர் திருமணம் செய்யாமல் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதன் பின்பு வந்து திருமணம் செய்து குடும்பமாக இருக்கின்றவர்கள். அதே போன்று பலர் திருமணம் செய்யாமல் இருக்கின்றார்கள். பல பெண் போராளிகள் இருக்கின்றார்கள். பல அங்கவீனமான போராளிகள் இருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த முன்னாள் போராளிகளை நாங்கள் வகைப்படுத்தி கொண்டே போகலாம். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய தேவைப்பாடு என்பது இங்கே அதிகமாக இருக்கின்றது. இந்த தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டன என்றால் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். பல்வேறுபட்ட தொண்டர் நிறுவனங்கள், அரசாங்கத்தினூடாக, புலம்பெயர்ந்த சமூகங்களினூடாக இவ்வாறு பல்வேறுபட்ட உதவி திட்டங்கள் அவர்களுக்கு சென்றடைந்தாலும் அது பரிபூர்ணமாக நிறைவு செய்யப்பட்டதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதற்கு உண்மையான காரணம் என்னவென்று சொன்னால் உண்மையிலேயே இந்த போராளிகளுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் இல்லை என்பதுதான் என்னை பொறுத்தவரையிலே முதலாவது காரணம். இன்று ஒரு போராளிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இன்றும் கூட அவர்கள் இந்த ஸ்ரீலங்காவினுடைய புலனாய்வாளர்களால் கண்காணிக்கப்படுவதும் அவர்களை பின்தொடர்வதும் இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் யாரிடம் போய் கூறுவது? இவ்வாறு அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாளாந்தம் முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையிலேயே இந்த போராளிகள் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும். போராளிகளுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கப்பெற வேண்டும். அதன் ஊடாகத்தான் இதற்கான நிரந்தர பிரச்சனைகளை தீர்வு காணலாம் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சித்தார்த்தன் அண்ணவர்கள் என்னிடம் சில நேரம் கேட்பார், என்ன வேந்தன் இந்த புலனாய்வாளர்கள் உங்களை சுற்றி இப்பவும் திடீனமோண்டு கேட்பார். நான் என்ன ஓவன சில திடீனம் தான் கூடுதலாக தெரிஞ்சவன் தான் இருக்கணும்ண்டு அவர் சொன்னார். தாங்களும் அந்த ஜனநாயக வழிக்கு இப்போ 2009க்கு பின்னர் தான் நாங்கள் இந்த ஜனநாயக வழி அரசியலுக்குள் வந்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் 87ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் அந்த ஜனநாயக வழி அரசியலுக்குள்ளே நுழைந்தவர்கள். இங்கே இருக்கின்ற ஏனைய இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் தாங்கள் எம்பி ஆகும் வரையும் இப்படித்தான் திரிஞ்சவையாம். தங்களுக்கு பின்னாலேயும் தாங்கள் ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைத்த பிறகு எங்கண்ட
போராளிகளுக்கு பின்னால் வாரையில் கொஞ்சம் பயப்படுவினோம், அல்லது எங்கண்ட போராளிகளுக்கு பின்னால் இப்படி திரியிறையில் அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி இப்போ வாரதே இல்லைன்ற கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆகவே உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் காலம் இருக்குது, இப்படி தான் திரிவினோம். இன்னொரு 10 வருஷம் போக அதுவும் அவைக்கு சளிப்படைஞ்சது. நீங்கள் ஒரு நிலைக்கு வந்துருவியலாக இருந்தால் நிச்சயமாக இந்த நிலை உங்களுக்கு ஏற்படாது என்று கூறினார். இங்கே நான் சொல்லப்படுகின்ற செய்தி என்னென்று சொன்னால், வடக்கு கிழக்கிலே அதிகமாக இருக்கின்ற போராளிகள் எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்தவர்கள். அவர்கள் 10, 100 அல்ல, ஆயிரக்கணக்கானோர் வாழ்கின்றார்கள். ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான முன்னாள் போராளிகளுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது. அந்த நேரத்திலே எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லம் அடைக்கல்நாதன் அவர்களும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்கத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஜனநாயக போராளிகள் கட்சி ஒரு இணை கட்சியாகவும் செயற்பட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் என்னை கூப்பிட்டு கதைத்தார். இப்படியே இருக்க முடியாது, நாங்கள் தமிழரசு கட்சி அந்த நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கினான், ஒரு தனி கட்சி போக்கிலே அவர்கள் அதிகாரத்தை கொண்டு போகின்றார்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்களும் தொடர்ச்சியாக இப்படியாக இருக்க முடியாது. நீங்கள் வளர வேண்டும், உங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நீங்கள் ஒரு கட்சியாக இந்த கூட்டணியில் இணைந்து உங்களுக்கான அந்த அதிகாரங்களை பெற வேண்டும் என்று என்னுடன் கதைத்து எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தார். அந்த வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போராளிகளுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்துக்காக எங்களுடைய கதவுகள் எப்பவுமே திறந்துதான் இருக்கின்றது என்பதை இந்த போராளிகளுக்கு ஒரு அறைகூறலாக நான் விடுக்கின்றேன். ஆகவே இது நான் மட்டும் இந்த இடத்திலே பேசினால் மட்டும் போதாது. ஏனென்று சொன்னால் பல போராளிகள் பல கட்சிகளுக்கு பின்னே நிற்கின்றார்கள், தொண்டர்களாக நிற்கின்றார்கள், நோட்டீஸ் ஒட்டுவதற்காக நிற்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய தங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் என்பதை பற்றி சிந்திப்பது கிடையாது. ஆகவே ஒவ்வொரு போராளிகளும் இந்த விடயத்திலே நீங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுக்கான கௌரவம் என்பது நாங்கள் தேடிக்கொள்வது, மற்றவர்கள் தருவதல்ல. இன்று கூட இங்கே இருக்கின்ற போராட்ட அமைப்பினுடைய தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இவர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தின் ஊடாகத்தான் இவர்களுக்கான மரியாதையை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது யதார்த்தம். இது ஒரு கசப்பான இதுக்காக நான் சொல்லவில்லை, நான் யதார்த்தத்தை சொல்கின்றேன். இல்லாவிட்டால் இந்த மக்கள் மதிக்க மாட்டார்கள். ஆகவே பல பேர் சொல்வார்கள், போராளிகள் எங்களை மதிக்கல, மக்கள் போராட்டங்களில் மதிக்கலை என்று சொன்னால் நாங்கள் என்னத்துக்காக போராட போனோம்? இந்த மக்களுக்காக. ஆகவே இந்த மக்கள் தான் எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை தர வேண்டும். அதற்கு நாங்கள் அந்த மக்களுக்காக செயற்பட வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே எனக்கு தந்த இந்த தலைப்பின் அடிப்படையிலே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த 12,000க்கு மேற்பட்ட முன்னாள் போராளிகள் இந்த விடயத்திலே ஒரு கரிசனையோடு அக்கறையோடு செயற்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இன்று போராளிகளை பொறுத்தவரையிலே இந்த புலனாய்வாளர்கள் என்பவர்கள்
அவர்களுடைய அச்சுறுத்தல், இந்த அரசியலுக்கு வராமல் தடுப்பதற்கான அச்சுறுத்தலும் அவர்களுக்கான ஒரு காரணமாக அமைகின்றது. ஆகவே நாங்கள் வன்முறைக்காக ஒரு ஆயுதம் தூக்கியவர்கள் கிடையாது. ஒரு இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் ஆயுதம் தூக்கியவர்கள். அதற்கு சாட்சியாக இந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் 99% முன்னாள் போராளிகள் எந்த வன் செயல்களிலேயோ அல்லது வன்முறைகளிலோ ஈடுபட்ட என்ற ஒரு பதிவு கூட இந்த 17 வருடங்களிலே இங்கே வடக்கு கிழக்கிலே பதிவு செய்யப்படவில்லை. ஆகவே நாங்கள் ஒரு இலட்சியத்துக்காக, ஒரு மக்களின் விடுதலைக்காக நாங்கள் ஆயுதமேந்தி போராடியவர்கள். ஆகவே நாங்கள் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணின் விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாகவும் எங்கண்ட அரசியல் பயணத்தை மேற்கொள்வோம் என கேட்டு இச்சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் நடைபெற்ற AI இம்பாக்ட் எக்ஸ்போ 2026 நிகழ்வின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் சந்திப்பொன்றை நடாத்தினார். இந்த சந்திப்பின் போது இலங்கையுடன் பரஸ்பர நலன்களை அடிப்படையாக கொண்டு எதிர்கால ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுதியளிப்பதாக மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்திய நிதியுதவி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் தாமதங்கள் தொடர்பில் மோடி கேள்வி எழுப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அந்த கலந்துரையாடலின் போது இந்திய நிதியுதவி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் குறித்து பிரதமர் மோடி விசாரித்ததாக ஆங்கில செய்தி நாளிதழுக்கு தெரிவித்தார். மேலும் டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட சேதங்களை கருத்தில் கொண்டு கூடுதல் உதவி தேவையா என்பதையும் நடைமுறையில் உள்ள திட்டங்களின் நிலைமையும் மோடி கேட்டறிந்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் இந்திய அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தொழில்நுட்ப அனுபவங்களை பரிமாறிக்கொள்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இத்துறையில் இந்தியா இலங்கைக்கு உதவுவதாக உறுதியளித்துள்ளது. இந்த சந்திப்புக்கு பின்னர் இந்திய வெளிவிவகார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் உடல் கட்டமைப்பு, டிஜிட்டல் மற்றும் ஆற்றல் இணைப்புகளை விரைவுபடுத்துவதற்கான பரஸ்பர உறுதிப்பாட்டை இரு தலைவர்களும் வலியுறுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மயிலிட்டி காணிக்கை மாதா ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு ராணுவத்தால் பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது. மயிலிட்டி காணிக்கை மாதா ஆலயம் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் அமைந்துள்ளது. அந்த ஆலயத்தில் வருடாந்த திருவிழா திருப்பலி கடந்த 2ஆம் தேதி நடாத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இதற்கு அரசாங்கத்திடமும் ராணுவத்திடமும் அனுமதி கோரி மயிலிட்டி மேல் குடியேற்ற சங்கத்தின் சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குவரன் உள்ளிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட பகுதியை பார்வையிட்டதுடன் அங்கு வழிபாடுகளை நடாத்த அனுமதிக்குமாறு ராணுவத்திடம் கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு ராணுவத்தால் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வருட திருவிழா திருப்பலி இடம்பெறுவது கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் அமைச்சர் சந்திரசேகருக்கும் மாவட்ட செயலருக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்ட போதிலும் ராணுவத்தின் நடவடிக்கையில் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. மயிலிட்டி காணிக்கை மாதா ஆலயத்தில் திருவிழா வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு யாழ் மறை மாவட்டமும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதன்போது ஆலயத்திற்குள் வழிபாடுகளை மேற்கொள்ள அனுமதிக்க முடியாது என்றும் ஆலய வளாகத்திற்கு வெளியில் வழிபாடுகளை மேற்கொள்ள அனுமதிப்பதாகவும் ராணுவத்தால் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறான முறையில் வழிபாட்டினை மேற்கொள்வதற்கு யாழ்ப்பாணம் ஆயர் இல்லம் மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து மயிலிட்டி காணிக்கை மாதா ஆலயத்தின் இந்த வருட திருவிழா தடைப்பட்டுள்ளது. இதனையடுத்து ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிப் போரின் ஆரம்பத்தில் அமெரிக்காவின் உளவு பிரிவான CIA வழங்கிய உதவியை தமிழீழ விடுதலை புலிகள் தோல்வியடைய காரணம் என முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இறுதிப் போர் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஈழப்போரின் இறுதி தருவாயின் ஆரம்பத்தில் வெளிநாடுகள் போருக்கு உதவி செய்தன. ஏனென்றால் விடுதலை புலிகளை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டுவருவதற்கான தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என நினைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவார்கள் என நம்பினர். இந்தோனேசியாவுக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் இருந்த விடுதலை புலிகளுக்கு சொந்தமான 3 மிதக்கும் ஆயுத களஞ்சியசாலை தொடர்பில் CIA இலங்கைக்கு தகவல் வழங்கியது. அதை அளித்த பின்னரே விடுதலை புலிகளின் ஆயுத விநியோகம் நிறுத்தப்பட்டது. அதுவே தோல்விக்கு வழிவகுத்தது என நினைக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை உரிய காலத்தில் நடத்தாமல் நீண்ட காலமாக தடுத்து நிறுத்தியவர்களே இன்று தேர்தலை நடத்துமாறு சவால் விடுவது வேடிக்கையானது என்று தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்களில் ஒருவரான வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரசின் மக்கள் செல்வாக்கை பரிசோதிக்க தேர்தலை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்த்தன விடுத்த சவாலுக்கு பதிலளிக்கும் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் தள்ளி போட்டு ஜனநாயகத்தை முடக்கியவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு
எங்களுக்கு தெரியும். ரோஹித் அபேகுணவர்த்தன போன்றவர்கள் அன்று அதிகாரத்தில் இருந்தபோது தேர்தலை பற்றி பேசவில்லை. இன்று தமக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதாக காட்டிக்கொள்ள முற்படுவது நகைப்புக்குரியது. அரசு தற்போது கடந்த கால ஆட்சியாளர்களால் ஏற்பட்ட சீரழிவுகளையும் பொருளாதார குழப்பங்களையும் சரி செய்து கொண்டிருக்கின்றது. தேர்தலை நடத்துவதில் எங்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை. உரிய நடைமுறைகள் மற்றும் சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட பின்னர் மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடாத்தப்படும். அப்போது மக்கள் யாருக்கு பாடம் புகட்டுவார்கள் என்பதை ரோஹித போன்றவர்கள் நேரில் பார்ப்பார்கள். தேசிய மக்கள் சக்தியின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை தேர்தல்களின் போது நிரூபிக்கப்படும் என்றும் இவ்வாறான வாய்ச்சவால்களுக்கு அஞ்சப் போவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த ஒரு தனிநபருக்கும் பௌத்த மதத்தையோ அல்லது ஏனைய மத தலைவர்களை இழிவுபடுத்துவதற்கு உரிமை இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். தேச மகாராம கெம்னுபுர ஸ்ரீ விசுத்தாராம விஹாரையில் பிக்குகள் தங்கியிருந்த போதனைகளை வழங்குவதற்கான சங்காவாச கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சாதாரண மக்கள் அல்லது பொதுமக்களால் மகா சங்கத்தினரை அடக்கவோ அல்லது அவர்களுக்கு கட்டளையிடவோ முடியாது. புத்த சாசனத்திற்கு அச்சுறுத்தல் விடுப்பதோ அல்லது சவால்களை ஏற்படுத்த அரசியலமைப்பை மீறும் செயலாகும். அரசியலமைப்பிற்கமைய பௌத்த மதத்திற்கு வழங்கப்பட்டுள்ள விசேட இடத்தை பாதுகாப்பதும் அதனை போஷிப்பதும் அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அதேவேளை ஏனைய மதத்தவர்களின் மத மற்றும் கலாச்சார உரிமைகளை உறுதிப்படுத்துவதும் அரசியலமைப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவை இரண்டையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதம், இனம், குலம் அல்லது வர்க்கத்தை பயன்படுத்தி அரசியல் லாபம் தேடுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அவ்வாறு செய்பவர்கள் தங்களின் இயலாமையை வெளிப்படுத்துகிறார்கள். அரசியலின் நோக்கம் மக்கள் சேவையாக மட்டுமே இருக்க வேண்டும். பாடசாலை மாணவர்களிடையே போதைப் பொருள் பாவனை அதிகரித்து வருவது கவலைக்குரியது. இதற்கு தீர்வாக அறநெறி பாடசாலை கல்வியை வலுப்படுத்த வேண்டும். மேலும் விகாரைகளில் மத கல்வியுடன் சேர்த்து நவீன தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கல்வியை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். வெறுமனே பேச்சளவில் மட்டுமன்றி செயலில் புத்த சாசனத்தை பாதுகாக்க வேண்டும். இதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் புத்த சாசன அமைச்சை உருவாக்கினார் என்றார்.